ஜூன் 5 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. காலங்கள். இன்றைய வேத வாசிப்பு பிரசங்கி 3:1-14 வரை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். குறிப்பு வசனம்: ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் சமயம் உண்டு. பிரசங்கி 3:1. நான் சமீபத்தில் ஒரு பயனுள்ள வார்த்தையை கண்டறிந்தேன். குளிர்காலம். இயற்கை உலகின் பெரும் பகுதியை இந்த குளிர்காலம் அமைதிப்படுத்துவது போல் வாழ்க்கையின் குளிர் பருவங்களில் ஓய்வெடுக்கவும் குணமடையவும் வேண்டியதன் அவசியத்தை விவரிக்க எழுத்தாளர் கேத்ரின் மே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட என் தந்தையை நான் இழந்த பிறகு இந்த ஒப்புமை எனக்கு உதவியாயிருந்தது. இது எனது ஆற்றலை பல மாதங்கள் புதுப்பித்தது. இந்த குளிரானது வலுக்கட்டாயமாய் என் வேகத்தை குறைத்ததால் கோபமடைந்த நான் எனது குளிர்காலத்தை எதிர்த்து போராடினேன். கோடைக்கால வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்று ஜெபித்தேன். ஆனால் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருந்தது. பிரசங்கி வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லுகிறார். நடவும் நட்டதை பிடுங்கவும், அழவும் நகைக்கவும், புலம்பவும், நடனம் பண்ணவும் ஒவ்வொரு காலம் உண்டு. இந்த வேத வாக்கியத்தை நான் பல முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் குளிர்காலத்தில்தான் அதன் அர்த்தம் எனக்கு விளங்கியது. அவைகள் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லை என்றாலும் ஒவ்வொரு பருவமும் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அதன் வேலை முடிந்ததும் கடந்து போகும். அது என்னவென்று நம்மால் எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவன் அவைகள் மூலமாக நம்மில் கிரியை செய்கிறார். என் துக்க நாட்கள் இன்னும் முடியவில்லை. அது முடியும் போது நான் நடனம் பண்ணும் காலம் வரும். தாவரங்களும் விலங்குகளும் குளிர்காலத்தை எதிர்த்து போராடாதது போல நானும் அதை எதிர்த்து போராட வேண்டியதில்லை. அது அதனுடைய வேலையை செய்வதற்கு அதை முழுமையாய் அனுமதிக்க வேண்டும். ஒரு சிநேகிதன், கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளை இந்த காலத்தில் ஷெரிட்டனுக்குள் செய்வீர்களா என்று சொல்லி எனக்காக ஜெபித்தான். அது என்னுடைய ஜெபத்தை காட்டிலும் சிறந்த ஜெபம். தேவனுடைய கரத்தில் காலங்கள் ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றிலும் அவருடைய புதுப்பிக்கும் கிரியைகளை காண நம்மை அர்ப்பணிப்போம். உங்களுடைய எந்த காலம் அது நியமிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்பதாகவே முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள்? தேவன் இந்த காலத்தில் உங்களுக்குள் என்ன கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? தகப்பனே,
அனைத்து கால சூழ்நிலைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காகவும் என்னுடைய நன்மைக்காகவும் உகந்ததாய் மாற்றுவதற்காய் உமக்கு நன்றி.